இன்னைக்கு இங்க தாம்பரம் தாம்பரம் தொகுதி சார்பா நண்பர் கரிகாலன் அவர்கள் சமபந்தி போஜனத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இது கடந்த மாதமே எனது பிறந்தநாள் அன்றைக்கு ஏற்பாடு பண்ணது. அப்போ மழையினால தள்ளி வச்சாங்க. இன்றைக்கு அதில் கலந்து கொண்டு அவர் கட்டிய ராகவேந்திரன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இங்க வந்துட்டார். எல்லாருடையும் சேர்ந்து அவங்களோட சமபந்தி விருதுல கலந்துக்கிட்டு சென்னைக்கு போறாங்க. நீங்க எதுவும் கேட்கறதுனா கேளுங்க. யார் அந்த சார்ன்னு சொல்லி இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு சட்டமன்றத்துல எல்லாரும் தீர்மானம் எடுத்து வந்திருக்காங்க. அதை குறிச்சு யாரும் அப்படி ஒரு சார் இருந்தா தெரிய போகுது. அது மாதிரிதான் இன்னைக்கு நான் நிறைய ஊடகங்கள்ல பாக்குறேன். கொடநாட்டுல அந்த கொலை கொள்ளைக்கு பின்னாடி அந்த பயனாளி அந்த சார் யார் என்ற கேள்வி இருக்கு. எல்லா சாரையும் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு இருக்கு. சார், உங்களுக்கு கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி எப்படி அமையும்? எல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூட்டணி வருமா? அதிமுக நீங்க எல்லாம் ஒன்னா சேருவீங்களா? அதாவது வருகின்ற 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமை பெற்ற கூட்டணியாக, தீய சக்தி மக்கள் விரோத ஆட்சி தருகின்ற திமுகவை வீழ்த்துகின்ற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெறும். இன்னைக்கு சட்டசபையில மணிநீதி சோழனுடைய ஆட்சி நடத்திட்டு மனுநீதி சோழன் ஆட்சியில தான் ஜனநாயக ரீதியாக எந்த போராட்டத்தையும் எந்த கட்சிகளும் செய்ய முடியாத நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. அதனால மனுநீதி சோழனையே அவமானப்படுத்துகின்ற விதமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா வருடம் கவர்னர் கவர்னர் உரையப்ப அவர் தேசிய கீதம் பாடன்னு சொல்லி தேசிய கீதம் அவர் பேசுறதுக்கு முடி அங்க இசைக்காததுனால அவர் வெளியேறிட்டு இருக்காரு. இந்த வருடம் திடீர்னு ஆளுங்கட்சிக்கு செலக்டிவ் அம்னீசியா மாதிரி இந்த வருஷம் அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு அதிகரித்து வருகிறது. அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த போதை மருந்து பழக்கம். இன்றைக்கு முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. 5000த்துக்கும் 10,000த்துக்கும் கொலை செல்கின்ற அளவுக்கு இளைஞர்கள் இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரத்திற்கு அடிமையாகி கூலிப்படைகள் அதிகரித்து வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுபோல விலைவாசி இந்த ஆட்சி இந்த 3.5 ஆண்டுகள்லேயே 5 மடங்கு உயர்ந்திருக்கு. ஒரு சாதாரண குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கிறாங்க. அந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 5000 ரூபாய்க்கு விலைவாசி உயர்ந்திருக்கு. அதுபோல விவசாயிகள் முதல் கொண்டு இன்னைக்கு போராடி வருகிறார்கள். அவர்கள் மீது வழக்கு. எந்த ஒரு திட்டத்தையும் திமுக ஆட்சியில வருவதற்கு காரணமாக இருந்துவிட்டு அது மக்களை பாதிக்கின்ற பொழுது இவர்கள் முன்னாடி நின்று அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரு போலி ஆட்சியாக தான் அது நடைபெறுது. இதை மனுநீதி சோழனோட ஒப்பிட்டா அதை வரலாறு மன்னிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. 2026 தேர்தலில் கூட்டணி திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்பவே அவங்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் கருத்து முதல் தொடங்கிருச்சு. இந்த கூட்டணி அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிறைய மாறுபாடுகள் வரும், ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேற இடத்துக்கு போறது வாய்ப்பு இருக்குமா? இல்ல, திமுக கூட்டணி என்னதான் அவர்கள் பலமாக இருப்பது போல் தெரிந்தாலும் அது 19 தேர்தலையும் 24 தேர்தலையும் 21லையும் 24லையும் வெற்றி பெற்றதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கு. ஆனா உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த தீய சக்தியின் ஆட்சியை உறுதியாக முடிவு கொண்டு வருவார்கள். அதற்கு சரியான மாற்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். திமுகவின் கூட்டணி இருந்தாலும் எண்ணிக்கையில் கட்சி இருந்தாலும் அவர்கள் திமுகவுடன் சேர்ந்திருப்பதால் மக்கள் அவர்களையும் புறந்தள்ள போகின்ற நிகழ்ச்சி தான் 26 ஏப்ரல் மேல நடக்க இருக்கு. அது சம்பந்தமா நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில உள்ள கட்சி தலைவர்கள் எல்லாம் கூடி பேசி விரைவில் நல்ல முடிவு. அரசு
இல்ல இந்த அரசு மக்களுக்கான அரசுங்கிறாங்க, விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்காத வைத்துக் கொள்வோங்கிறாங்க. இன்றைக்கு பரந்தூர்ல நாங்கெல்லாம் கூட போயிட்டு வந்தோம். 2 ஆண்டுகளாக அவர்கள் போராடி வருகிறார்கள். இன்னும் அந்த போராட்டத்துல மிக முக்கியமான காரணம் அந்த பகுதியெல்லாம் தாழ்வான பகுதி, நீர்பிடிப்புகளுக்கு சென்னைக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர் வரத்து பகுதி. அங்க விமான நிலையம் வரும் பொழுது இன்னும் மழை காலத்துங்கள்ல சென்னை மிகவும் பாதிக்கப்படுகின்ற ஒரு கடும் சூழ்நிலை தான் இருக்கு. அதை அரசாங்கம் மனதில் கொண்டு வளர்ச்சி முக்கியம், இன்னும் பல சர்வதேச விமான நிலையங்கள்லாம் முக்கியம். எங்கு அமைக்கிறது, அது வாழ்கின்ற மக்களையும் இந்த பகுதியையும் பாதிக்காத அளவிற்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட அரசாங்கம் செயல்படுது. இப்ப கூட பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகள்ல அடையாறு ரிவரு, கூவம், குசத்தலையாறு எல்லாம் இப்ப பால்படுத்தியது யாருன்னு தெரியும். இன்றைக்கு அதுல மீன்கள் கூட வசிக்க முடியாத அளவுக்கு, வாழ்க முடியாத அளவுக்கு கொடுமையானதுனால வெளி தென்னிந்திய பசுமை தீர்ப்பு ஆணையத்தோடைய முயற்சியால இன்றைக்கு வெளிநாட்டு அமெரிக்க நிறுவனங்கள்லாம் வந்து பார்வையிட்டு ஆறுகளை சுத்தப்படுத்துற அளவிற்கு இருக்கு. அதனால சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவு, இயற்கை வளங்களை பாதிக்காத அளவு, நீர்நிலைகளை பாதிக்காத அளவு, மழை காலங்களில் சென்னை போன்ற மாநகரங்கள் பெரும் பேர இடர்களை சந்திக்காத அளவிற்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் வந்தால்தான் அது நாட்டுக்கு நல்லதாக இருக்கும். உறுப்பினர் இல்ல யாரு முதல்வர் சட்டசபையில அனுதாபியே இப்படி போடுறப்ப அங்க உறுப்பினர்கள்லாம் என்ன பாடுபடுத்துறாங்கன்னு உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். அரசு அதிகாரிகள் நேர்மையா செயல்படுறவங்க எல்லாம் தாக்கப்படுறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேறு ஒன்றி கிடக்கின்ற இந்த போதை மருந்து பழக்கத்துக்கு அவர்களது முன்னாள் நிர்வாகிகளே காரணமா இருக்காங்க. ஆனா ஒரு அனுதாபி அங்க உள்ள மிக முக்கியமான நிர்வாகிகளோட எப்பயும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்கிறத தாண்டி அவர்களோட நிறைய பழக்க வழக்கத்திலே இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தான் நம்மள மிக வருத்தத்தக்கதாக இருக்கு. நான் பல முறை சொல்லிட்டேன், அதான் இன்னைக்கு திருப்பி சொல்றேன். ஜனநாயக நாட்டில அரசியல் கட்சிக்கான தொடங்கி மக்களை சந்தித்து தேர்தலை சந்திப்பது எல்லோருக்கும் உள்ள உரிமை. அதன் அடிப்படையில தான் நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் கொள்கைகளை வெளியிட்டிருக்காரு. ஒரு கட்சியை ஏற்றுக்கொள்வதும் புறம் தள்ளுவதும் எஜமானர்களாக மக்களின் கையில் தான் இருக்கு. அதனால 26 தேர்தல் முடிவுகள் தான் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமே தவிர இன்னொரு கட்சியின் பொதுச் செயலாளரா, இன்னொரு கட்சியின் தலைவரா நான் மற்றொரு கட்சியை பற்றி கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்காது. இன்னும் சொல்ல போனா எங்களை விமர்சிக்கின்றவர்களைத்தான் நாங்கள் பதிலுக்கு விமர்சிக்கின்றோமே தவிர நாங்களா போய் எந்த கட்சியும் விமர்சிப்பது கிடையாது. உங்களுக்கு தெரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோன்றி இந்த 7 ஆண்டுகள்ல வலியுக்க போய் யாருடைய கிட்டையும் சண்டைக்கு போறதில்லை. வந்த சண்டையை நாங்கள் விட மாட்டோம். பிரதான எதிர்கட்சியான அதிமுக செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்னங்க? எதிர்கட்சிகள் ஒற்றுமையா ஒன்று சேர்ந்து ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உறுதியாக இருக்கு. அதிமுக ஒரு அணியில திறறதுக்கு நீங்க ஏதாவது இல்ல அம்மாவுடைய தொண்டர்கள், நான் சொல்றது பிகினிங்ல இருந்து நான் அதிமுக பத்திலாம் சொன்னது இல்லை. அம்மாவுடைய தொண்டர்கள், உண்மையான தொண்டர்களாக தங்களை உணர்பவர்கள், தாங்கள் உண்மையான தொண்டர்கள் என்று நினைப்பவர்கள், இரட்டை இலை சின்னம் யாரிடமோ இருக்கிறது, அந்த கட்சியின் பெயர் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல், அந்த சுயநலவாதிகளுக்கு காவடி தூக்காமல், உண்மை நிலையை உணர்ந்து செயல்படவில்லை என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு இரட்டை இலை சின்னமும் அந்த கட்சியும் முடிவுரை எழுதப்பட்டு ஒரு சிலருடைய சுயநலத்தால திமுகவோட கள்ள கூட்டணி வைத்திருக்கின்ற, திமுகவின் தேர்தல் வெற்றிகளுக்காக மறைமுகமாக உதவி செய்கிற பழனிசாமி போன்றவர்களின் கைப்பாவைகளாக இருந்தீங்கன்னா புரட்சி தலைவர் கண்ட கட்சி, அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சி வருங்காலத்துல மிகவும் மோசமான தோல்விகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு.
அதனாலதான் நான் சொல்றேன், அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமும், அதுபோல திமுக என்கிற தீய சக்தி ஆட்சியில் தொடரக்கூடாது, அந்த ஆட்சி வீழ்த்தப்படணும் என்று நினைக்கிற கட்சிகளும் கொள்கைகள் எல்லாம் தாண்டி இந்த தேர்தலில் 26 தேர்தலில் பணபலத்தோட அதிகார பலத்தோட இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு, அந்த குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துகின்ற விதமாக அந்த கட்சிகள் முடிவெடுக்க வேண்டும் நான் சொல்றேன். இப்ப மதவாதம்னு நீங்க என்னத்த சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. தீபாவளிக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு கட்சி அது ஒரு மதத்திற்கு எதிரான கட்சியா தானே பார்க்கப்படுது. அப்புறம் நீங்க யார மதவாதிகள்னு சொல்றீங்கிறது எனக்கு புரியல. எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலன், வருங்கால தலைமுறையின் எதிர்காலம், இதையெல்லாம் மனதில் கொண்டு இந்த திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு அனைத்து கட்சிகளும் நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மக்கள் நலனில் அக்கறையோட செயல்படுறாரு. அவரு குடும்ப மக்களை தவிர அதை தாண்டி அவர் வேற ஏதோ தன்னலன், அவர் மகன் இருக்காருல, அவருடைய மக்கள், அவங்க குடும்பம். இன்றைக்கு கூட ரைடு எல்லாம் நடக்குது பாருங்க, மாமா, மச்சா, சகலையோட அப்பா, சித்தப்பா, இவர்கள் நலனை தவிர அவர் குடும்பத்து நலனுக்காக அம்மாவின் கட்சி இன்றைக்கு ஒரு வர்த்தக நிறுவனம் போல் பயன்படுத்தப்பட்ட வந்தது 4 ஆண்டுகளாக. அதனுடைய பலன்களை இன்றைக்கு அவர்கள் அனுபவித்து வருகிறார். எது யாரு அது நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்கள்ட்ட கேக்குறீங்க. எனக்கு கணிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் தான். எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இன்னும் ஒரு வாரம் பொறுத்தீங்கன்னா 15 தெரிஞ்சு போயிடும். 17 தெரிஞ்சிட போகுது. அதுக்கு ஆளுநர் பொறுப்பா? என்ன சொல்றீங்க நீங்க? அதுக்குதான் முழு பொறுப்பு அவர் தான் வகிக்கணும். எந்த விவகாரத்துக்கு? ஞானசேகரன் ஆளுநர் தான் பொறுப்பு. ஆளுநர் அதுல இன்னைக்கு அவர் எப்படி தப்பா சொல்லிட்டாருன்னா, அதாவது ஆளுநர் இதுல சித்தரச்செல்வ நேரம் தவறுதலா பேசியிருக்காரு. ஏன்னா அந்த கூட்டணி இருக்கிறதா அவர் பேச வந்தது வேறையா இருக்கும். அதான் அவங்க எல்லாம் என்ன பேசியிருக்கிறோம்னா, ஆளுநர் இதுல தலையிட்டு இந்த தூக்கி கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திடமிருந்து தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் விருப்பப்படுறாங்க. நேரடியா வந்து நியமிக்கலாம், துறையில இல்லாதவங்களே நியமிக்கலாம்ன்றது மத்திய அரசு. அது உங்களோட அந்த துறையின ப்ரொஃபஸரா இருக்கவங்க தான் நியமிக்கிறீங்களா? எத்தனையோ ஸ்காலர்ஸ் இருக்காங்க, அவர்களெல்லாம் நியமிக்கலாங்கிற ஒரு கருத்துல மத்திய அரசு கொண்டு வந்திருக்கலாம். அது என்னன்னு மாநில அரசு தானே அது சம்பந்தமா அவர் தான் சொல்றாரு. நாங்க சட்ட ரீதியாகவும் மக்கள் அரசியல் ரீதியாகவும் போராடுவோம்னு. பாப்பவே முதல்வர் என்ன செய்யறாரு. அவங்க தான் சொல்றேன், இந்த 1000 ரூபாயே ஒரு ஏமாற்று வேலை. இந்த இவங்க ஆட்சி 4 வருஷம் ஆக போகுது. 21 மே மாசத்துல இருந்து இன்றைய நிலைமையில அன்றைக்கு இருந்த விலைவாசி 5 மடங்கு உயர்ந்திருக்கு. ஒரு வீட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த விலைவாசி உயர்வை ஏழை எளிய மக்கள் யாருக்கெல்லாம் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்களோ அந்த அடிப்படையில் அவர்களுக்குலாம் 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா சமாளிக்க முடியும். ஏன்னா 3 முறை மின்சார கட்டணம், பல முறை பால் பொருட்கள் விலை உயர்வு, அதுபோல முத்திரைத்தாள் விலை உயர்வு, இது மாதிரி வரிகளும் கட்டண உயர்வுகளும் தான் இந்த ஆட்சியில சரியா நடைபெறுது. எந்த தேர்தல் வாக்குறுதிகளும் மக்களுக்கு அனைத்து தரப்பினருக்கும் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆட்சி இன்றைக்கு ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி போல எதிர்கட்சியின் குரல் வலைகள்லாம் நெருக்கப்படுது. மக்களை திசை திருப்புகின்ற விதமாக இந்த ஆட்சி நடவடிக்கை இருக்கு. நிறைய முறைகேடுகள், ஊழல்கள், முறைகேடுகள்லாம் இந்த ஆட்சி மேல இருக்கு.
5 மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட 15 கோடி ரூபாய் பாலமெல்லாம் இன்னைக்கு மலையில அடிச்சிட்டு போகுது. இதுதான் அந்த ஆட்சியின் நிலைப்பாடு. ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் நிறைந்த ஆட்சியாக இந்த ஆட்சி இருப்பதாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக செய்தி இருக்கிறது. இந்த அதிருப்தி, இந்த கோபம் ஒரு குடும்பத்தின் பிடியில இந்த ஆட்சி மாட்டிக்கொண்டிருக்கிறது என்கிற கோபம், மக்கள் 21 நாம் தவறு செய்து விட்டோம். பழனிசாமி மேல இருந்த கோபத்துல திருந்தாத திமுக திருந்தி இருக்குன்னு நினைச்சு ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டோம். அதனால இதுக்கு சரியான மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை உணர்ந்து வருகிறார்கள். சாதி மதத்தை சொல்லி மக்களை ஏமாற்றுவதெல்லாம் இனி முடியாது. மக்கள் எல்லாம் உண்மையை உணர்ந்து எங்கள் கூட்டணிக்கு வாக்களிப்பார். தாம்பரம் மாநகராட்சியோட செயல்பாடுகள் ரொம்ப சரியில்லைன்னு திமுக காரங்களே குற்றம் சாட்டுறாங்களே, இது அமமுக ஆர்ப்பாட்டம் நடத்துமா? இது வரைக்கும் அது மாதிரி இதுவும் இல்லை. ஏற்கனவே இங்க தாம்பரம் நகராட்சி தலைவராக இருந்த திரு கரிகாலன் அவர்கள் அவர் சம்பந்தமா பேசிட்டு இருக்காரு. உரிய நேரத்தில் சரியான மக்கள் எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு தெரிவிக்கின்ற விதமாக நடவடிக்கைகள் எடுப்பார். சரி.